சிவலிங்கத்தை வாளால் அடித்த அனுமன். அதற்கு பிறகு நடந்தது அதிர்ச்சி. ராமபிரான் கட்டளையை ஏற்ற அனுமான் கைலாச பர்வதத்திற்கு விரைந்து சென்றார். அங்கே சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரம் கடற்கரையை வந்தடைந்தார். அங்கே ஏற்கனவே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சிவலிங்கத்தைக் கண்டு கோபமுற்றார். தனது பலமிக்க வாளால் அடித்து அந்த சிவலிங்கத்தை பெயர்த்தெடுக்க முனைந்தார். ஆனால் அதை அசைக்கக்கூட முடியவில்லை. இன்றளவும் எம்பெருமானின் சிவலிங்க திருமேனியில் அந்த வாளின் தடம் பதிந்திருப்பதை காணலாம். இதைக் கண்ட ராமபிரானும் அனுமனை சமாதானம் செய்து தனது பக்தனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அந்த சிவலிங்கமே இன்று விஸ்வநாதராக ராமநாத சுவாமி கோயிலில் காட்சி தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கத்திற்கே முதலில் பூஜை நடைபெற வேண்டும் என கட்டளையிட்டார் ராமபிரான். இன்றளவும் அதன்படியே முதலில் விஸ்வநாதருக்கு பூஜை செய்யப்பட்டு அதன் பின்பே ராமநாத சுவாமிக்கு பூஜைகள் நடைபெறுகிறது.